வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணேசன் சார் வந்திருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் பீளமேடு பகுதியில் குடியிருக்கேங்க. கூகுளில் நான் சர்ச் பண்ணேன். அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு சரியாயிரும்னு நம்பிக்கையில் நான் ட்ரை பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணும்போது கேலக்ஸி இவங்களோட இது வந்திருந்தது. சரி ட்ரை பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க நேரில் வந்து சந்தித்து என்னோடய உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை 3 நான் சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட அலர்ஜி இருக்குது, இது மாதிரி வயிற்றுப்பகுதியில் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு பிரச்சனை இடுப்பு பகுதியில் எனக்கு ரொம்ப வருஷமாக வண்டி ஓட்டினங்காட்டிக்கு பின்னாடி இடுப்பில் பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது 3ஐயும் சொல்லியிருந்தப்போ இவங்ககிட்ட வந்ததுக்கு 3 கிளாஸ் தான் வந்திருந்தேன். 3 தான் வந்திருந்தேன். அவங்க என்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அலர்ஜியில் ரொம்ப சிரமப்பட்டிருந்தேன். அதுவும் எனக்கு நல்லபடியாக கொடுத்துருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தது. இப்போ நான் இருந்து பூர்ணமாக அலர்ஜியில் குணமாயிட்டேன். இப்போ அந்த பேக் பெயின் மட்டும் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு நான் வந்துட்டுருக்கேன். அதுவும் சரியாயிரும் நம்புகிறேன். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்குன்னு நம்புகிறேன். நன்றி. வணக்கம். கணேசன் சார் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ஓட்டிகிட்டே இருப்பணுங்க. அதனால் ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, இடுப்பு வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். அது போக அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜியெல்லாம் படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பேக் பெயினும் நல்லாவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். உடம்புல சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு மண்டல வீக்னஸ் இருந்ததுன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். சும்மா நம்ம எதாவது தொட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கூட அக்குபஞ்சரில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது அந்த பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு அக்குபஞ்சர் நீடில்ஸ் வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது கப்ஸ் நம்ம நீடில் போட்டுட்டு அதுக்கு மேலே கப்ஸை வச்சோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஈவனாக எல்லா இடத்துக்கும் போகும். உயிர் சக்தி ஓட்டம் நல்லாவே பரவும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது வலிகள், மூட்டு வலி, இடுப்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி எந்த வலிகள் இருந்தாலும் அருமையாக சரியாகும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்ததுன்னா நல்லாவே குறையும். டிப்ரெஷன் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்கும் நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு புள்ளியுமே 10 நோய்களை சரிப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும். ஒரு புள்ளின்னு எடுத்துக்கிட்டால் தலைவலியும் சரி பண்ணும், மூட்டு வலியும் சரி பண்ணும், வயிற்று வலியும் சரி பண்ணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தொட்டு தூண்டி விடலாம். அதில் அக்குபஞ்சர் சின்ன சின்ன ஊசிகள் இருக்கும். அது ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும், வலியே இருக்காது. போடும்போது எவ்வளோ சாஃப்டான உடம்பு இருந்தாலும் ஒரு துளியும் கூட வலியே தெரியாது. பயப்படவே வேண்டியதில்லை. அந்த மாதிரி மெல்லிய ஊசிகள் மூலம் தூண்டி விடலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அருமையாக உடம்புல ஃபுல்லாக எனர்ஜியாக ஆரம்பிச்சிடும். உள்ளுறுப்புகள் எல்லாமே நேரடியாக புத்துணர்ச்சி அடையும். இப்போ ஹார்ட்டில் எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னா ஹார்ட்டுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஹார்ட் உடனே எனர்ஜி ஆகும். அதே மாதிரி லங்கில் ஏதாவது வீக்னஸ் இருக்குது, அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்குதுன்னா சளி எல்லாமே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம அத்தனை நோய்களுக்குமே அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த அலர்ஜி தொந்தரவுகள்லாம் இருக்குதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லித்தரோம். இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அருமையாக அந்த அலர்ஜி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். அலர்ஜிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கை கட்டை விரலோர் நேர் இப்படி பேக் சைடு கொண்டு வந்தீங்கன்னா சென்டரில் ஒரு எலும்பு இருக்கும். எலும்புக்கு மேலே ஒரு குழி இருக்கும். இந்த குழியில் LU5 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்டில் இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்தையும் மட்டும் பார்த்துட்டு கை நீட்டிட்டு மெதுவாக இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். எந்த வகையான ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் நல்லா சரியாகும். சொரியாசிஸ், எக்ஸிமா, நிறைய பேர்த்துக்கு அந்த அரிப்பு, தடிப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையான அக்குபஞ்சர் புள்ளி LU5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம கையை மடித்து இந்த மாதிரி நெஞ்சு மேலே வச்சிங்கன்னா கட்டவரல் நேர் பேக் சைடில் முழங்கை மடிப்பு ரேகையோட உச்சியில் LA11 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மெதுவாக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். பண்ண நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதோட அலர்ஜியும் அருமையாக சரியாகும். நம்ம கையில் இந்த மடிப்பு மணிக்கட்டு ரேகையில் இந்த ரேகை ஆரம்பிக்கிற இடத்துல LU9 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது.
இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். அலர்ஜி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் உடம்புல வந்து கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்குங்க. ரெகுலராக மோஷன் போயிடணும். அது கழிவுகள் தேங்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து ரத்தத்தில் கலந்து பயங்கரமாக கிருமி உற்பத்தி பண்ணும். அதனால் கரெக்டாக வந்து மோஷன் போகிறது மற்ற கழிவுகள் எல்லாமே கரெக்டாக வெளியேற மாதிரி பார்த்துக்கணும். இதோட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு சரியாகும். உணவுகளில் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்ல ரத்த உற்பத்தியாகும். அப்போவும் இந்த அலர்ஜி எல்லாம் அருமையாக சரியாகும். இது இந்த கிளாஸஸ் படிக்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட எளிமையாக பழகிக்க முடியும். 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. நேரடியாக வர்றதுனால வரலாம். ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்க முடியும். இந்த தெரப்பிகள் எல்லாமே சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வந்து எடுத்துக்கிட்டு சரிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸோட வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் டச் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு முன்னாடி வந்து காட்டும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.